ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஷின், இன் PERT with usual notation sigma square is equal to option A TP plus TO divided by 6 whole square, option B TP minus TO divided by 6 whole square, option C TP minus TO divided by 3 whole square, option D TP plus TO divided by 3 whole square. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டினில் பேர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வரும் உங்களுக்கு டிபி அண்ட் டி நாட்டுக்கு. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது கீழே வந்து டிவைடட் பை 6 டிவைடட் பை 3ன்ற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தான் வரணும். டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்றதுனால ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு தப்புன்றது தெரியும். இப்போ அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ளார பார்க்கும்போது டிவைடட் பை 6 டிவைடட் பை 3 பார்க்கும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Sixth question, the number of basic feasible solutions of 3 equations in 4 unknowns is option A 12, option B 4, option C 7, option D 6. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்து அதில் 4 அன்னோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க. ஸோ ஆப்ஷன் பி 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எல்பிபியை பொறுத்த வரைக்கும் எம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் என் அன்னோன்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக எம் லெஸ் தேன் என்ன இருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் possible basic solutions for m equations in n unknowns is NCM formula. இப்போ NCM ஃபார்முலானாக்கா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 4 unknowns, அதாவது n-க்கு பதில் இங்கே 4 இருக்கு அண்ட் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்க இந்த ப்ராப்ளத்தில். ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா NCMன்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ 4C 3ன்றது தான் ஆன்சர். இப்போ 4C3ன்றது நம்மளுக்கு எப்படி வரும், 4 into 3 into 2 3 terms divided by 3 terms. அப்போ 3 into 2 into 1ன்னு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 3 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இன் 4 அன்னோன்ஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸை விட வேரியபிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து NCM. என்னன்றது அன்னோன்ஸ் வேரியபிள்ஸோட வேல்யூ அண்ட் எம்ன்றது ஈக்குவேஷன்ஸோட நம்பர். ஸோ NCMனாக்க இங்கே பொறுத்த வரைக்கும் 4C3ன்றது 4ன்றது ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 4ன்ற ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.